ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 54. தைத்தேயா யக்ஷரக்ஷாம்சி ஸ்திரியக சூத்ரா விரஜவோகச ககா மிருகாக பாபஜீவா சந்திஹி அச்சுததாம் கதாம். டிரான்ஸ்லேஷன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தைத்தேயா அசுரர்களே, யக்ஷரக்ஷாஸ்மே யக்ஷர்களும் ராட்சசர்களுமாகிய ஜீவராசிகள், ஸ்திரிய பெண்கள், சூத்ரா தொழிலாளிகள், விரஜோகச கிராமத்து இடையர்கள், ககா பறவைகள், மிருகா மிருகங்கள், பாபஜீவா பாவமுள்ள ஜீவன்கள், சந்தி ஆக முடியும், ஹி நிச்சயமாக, அச்சுததாம் பரமபுருஷராகிய அச்சுதரின் குணங்களை, கதா அடைந்தவர்களாக. டிரான்ஸ்லேஷன். அருமை தோழர்களே, அசுரகுமாரர்களே, நீங்களும் யக்ஷர்கள், ராட்சசர்கள், மேலும் அறிவற்ற பெண்கள், சூத்திரர்கள், இடையர்கள், பறவைகள், கீழான மிருகங்கள், பாவமுள்ள ஜீவராசிகள் உட்பட அனைவரும் உங்களுடைய ஆதியான நித்திய ஆன்மீக வாழ்வை உயிர்ப்பித்து கொண்டு பக்தியோக கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதாலேயே நித்தியமாக வாழ முடியும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பக்தர்கள் பரமபுருஷ பகவானின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அச்சுத கோத்ரா என்று ஸ்ரீமத் பகவத்கீதை சுட்டிக்காட்டுவது போல பகவான் அச்சுத என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஜட உலகில் பகவான் வீழ்ச்சியடையாதவர் ஆவார். ஏனெனில் அவரே பரம ஆன்மீக புருஷராவார். அதுபோலவே பகவான் கிருஷ்ணரின் பின்ன பகுதிகளான ஜீவன்களால் கூட வீழ்ச்சியடையாதவர்களாக மாற முடியும். பிரகலாதரின் தாய் பந்தப்பட்ட நிலையில் ஒரு அசுரனின் மனைவியாக இருந்த போதிலும் அவளாலும் யக்ஷர்கள், ராட்சசர்கள், பெண்கள், சூத்திரர்கள், பறவைகள் மற்றும் பிற தாழ்ந்த ஜீவராசிகளாலும் கூட பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குடும்பம் அச்சுத கோத்திரம் என்ற அந்தஸ்திற்கு உயர முடியும். இதுவே மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும். எப்படி பகவான் கிருஷ்ணர் வீழ்ச்சியடைவது இல்லையோ அதே போல ஆன்மீக உணர்வான கிருஷ்ண உணர்வை உயிர்ப்பித்து கொள்ளும் பொழுது நாமும் பௌதீக வாழ்க்கைக்கு மீண்டும் வீழ்ச்சியடைய மாட்டோம். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ அச்சுதரின் நிலையை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவரே ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 9வது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன. எனது தோற்றம், செயல்கள் ஆகியவற்றின் தெய்வீக தன்மையை அறிபவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறவியெடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகத்தை, ஆன்மீக உலகத்தை அடைகிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். வீழ்ச்சி அடையாதவரான பகவான் அச்சுதரையும் நாம் எவ்வாறு அவருடன் உறவு கொண்டுள்ளோம் என்பதையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்ட பின் பகவான் கிருஷ்ணரின் சேவையில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதுவே வாழ்வின் பூரணத்துவம் ஆகும். ஸ்ரீல மத்வாச்சாரியார் அச்சுததாம் ஸ்யுதி வர்ஜனம் என்று கூறுகிறார். இந்த உலகத்திற்கு ஒருபோதும் இழிவடையாமல் பகவானின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டபடி எப்போதும் வைகுண்ட லோகத்தில் இருப்பவரையே அச்சுததாம் என்ற சொல் குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில்
பதம் 54 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.